சீரெல்லாம் முடிஞ்சு மாமன் கூட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் சின்ன மாமங்கால்ல போய் உழுகு, பெரிய மாமங்கால்ல இது உளுந்துராத. ஏன்னா அவங்க சின்ன மாமன் நல்லா வசதியானவங்க, அவங்களோட அனுகிரகம் தான் உனக்கு கிடைக்கும்னு. உங்க பெரிய மாமனாட்ட கடங்காரன் ஆயிரும்னு பெரிய மாமங்கால்ல இது உளுந்துராத. நீ என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். ஏத்தி விட்ட ஏனிவே எட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன நல்லதோ அதை நான் செஞ்சுக்கிட்டேன். நீங்க அப்படி நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பேசுவடி பேசுவ, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். உங்க அப்பா நம்மள ஊட்டுட்டு துரத்தும் போது உன் சின்ன மாமன் ஏதாவது குளங்கட்டையில இருந்து சாகுங்கன்னு போயிட்டான். ஆனா உன் பெரிய மாமன் தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பத்தையும் சேர்ந்து கைதாங்கி விட்டாரு. அவர் இல்லைன்னா நீ படிச்சிருக்கவே முடியாது. ஆதரவு கொடுத்தாங்கன்னா இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா, எங்க ஆபீஸ்க்கு சின்ன மாமா வந்தா மேனேஜரே எந்திரிச்சு வந்து நிப்பாரு, பெரிய மாமா வந்தா பியூன் கூட எந்திரிக்க மாட்டா. அந்த நாய்களுக்கு என்னடி தெரியும் பெரிய மாமனை பத்தி? நீ கேட்ட உடனே கடனை வாங்கியாவது அந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு உன் பெரிய மாமன். அதனாலதான் உனக்கு அவரோட மதிப்பே தெரியல. அந்த நாய்களுக்கு மட்டும் எப்படி தெரிய போகுது? நீ எல்லாம் என்னத்தை படிச்சு கிழிச்சியோ, உன் படிப்பு தூக்கி குப்பையில போடு. மேனேஜர் வந்து வர வைக்கிறான் அம்மா அது புடுங்காளிய. என்ன ஏதோ யோசனை நிற்பியா இருக்குது, ஆள் வர்றது கூட தெரியாம. எப்பா பாப்பா, பாப்பாவுக்கு ஜாதகம் ஒண்ணு வந்திருக்குப்பா. ஒருத்தமும் சரியாத்தான் இருக்கு. அப்புறம் என்ன, பேசி முடிச்சிருவா. ஆனா எனக்குதான் கொஞ்சம் மனசு இல்லாமே இருக்குப்பா. ஏன்? என்ன பைய வீடு ஓட்டு வீடு, தோட்டம் தரவுன்னு எதுவும் இல்ல. நீ போற 5 பவுனுக்கு மாடி வீட்டுக்கார வந்து கட்டிட்டு போவானா? நம்ம தராதார என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே கொடுக்கணும். நான் மாடி வீட்டுக்கு கொடுத்தேன், நான் 100 பவுன் போட்டேன், என் பிள்ளை மாடி வீட்டுக்கு கொடுத்தேன். நீ போற 5 பவுனுக்கு மாடி வீட்டுக்காரர் கொடுக்க முடியுமா? பாரு, அந்த ஜாதகம் நல்லா இருந்தா பாரு, பிள்ளைகளும் ஒண்ணும் கேட்க வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் தட்டி விடணுமோ அவ்வளவு சீக்கிரம் தட்டி விடுற வழியை பாரு. மத்த வீடு கேக்குது, மத்த வீடு. வாங்கண்ணா, வாங்க மாமா. நல்லா இருக்குறியா? மாமா தண்ணியோட இதெல்லாம் உனக்கு சொல்லணும். அண்ணா உட்காருங்கண்ணா. ஏமா 2 பேரும் ஒரு மாதிரியே இருக்கீங்க? பாப்பாக்கு ஒரு ஜாதகம் வந்ததுன்னு தம்பி கிட்ட சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நாமதான் சீரழிஞ்சு சின்னப்பட்டோம், நம்ம பிள்ளைகளாவது போற இடத்துல ராணி மாதிரி இருக்கட்டுமே. அப்படி வாழ்றதுக்காக அந்த பிள்ளைய அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோ. அவசரப்படாது, பொறுமையாவே நல்ல இடமாவே பாப்போம். இந்தா பாப்பாவுக்கு பிடிக்கணும் கடுக்கா முட்டை வாங்கிட்டு வந்து கூட நல்லா விரும்பி சாப்பிடாது புள்ள. சரி போயிட்டு வர தங்க, வர. இந்த கடுக்கா மிட்டாய் கூட உங்க பெரிய மாமா கடன் வாங்கிதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இத சாப்பிடுற கூட உனக்கு அசிங்கமா இருக்குமே. இப்பவாவது தெரிஞ்சுக்க, நம்ம பசியோட இருக்கும்போது நமக்கு பழைய சாப்பாடு போட்ட பெரிய மாமனை தான் நீ பெருசா நினைக்கணும். பணம் இருக்கிறவங்க வாழ்த்துறத விட நல்ல மனசு இருக்கிறவங்க வாழ்த்துனாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். இந்த மாதிரி முட்டாள்தனமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு படிச்ச முட்டாளா இருக்காதீங்க இந்த காலத்துல.